ஹை காய்ஸ், சாட்டர்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 11:30 கிளம்பிட்டோம் கோவிலுக்கு. ரீச் ஆன டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:20 தான் வந்து நம்ம அங்கே கோவிலில் ரீச் ஆகணும். படவேடு வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு தான் வந்தோம், ரேணுகாம்பாள் கோவிலுக்கு தான் வந்தோம். ஸோ வந்து போன மந்த்து நான் வந்து அங்கே தான் வந்து போயிட்டு வந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் மந்த்து இந்த கோவிலாவது ஒரு கோவிலில் வந்து கம்பல்சரி வந்து போவோம். ஆனால் இன்றைக்கி இந்த டைம் இங்கே தான் வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் அங்கே பக்கத்தில் ரிலேஷன் வீடெல்லாம் இருக்குது. ஸோ அந்த பார்த்திங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் வேலை இருந்தது, அப்படியே பார்த்துட்டு கோவிலையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு கிளம்புனோம். நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கரெக்டாக 11:20 கிளம்புனோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் வேலைலாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1:30 வந்து நட சாத்திடுவாங்க. சரி, சாமி கும்பிட்டோம், ரேணுகம்மா தாயை தரிசனம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் தகப்பனையும் தரிசனம் பண்ணியாச்சு. தாயாரை தான் தரிசனம் பண்ண முடியல, யாரா உமா மகேஸ்வரி அம்மன் இருப்பாங்க, அங்கே சன்னதி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நட சாத்திட்டாங்க. சரி, அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து மனசார வந்து ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன் பரோட்டா, இது வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது கண்ணமங்கலத்தில். வந்து கண்ணமங்கலத்துக்கு முன்னாடி, இப்போ நம்ம வந்து திருவண்ணாமலையிலேருந்து வரோம்னா அதுக்கு முன்னாடி கண்ணமங்கலத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது. நாங்கள் எப்பவுமே அங்கே இருக்கும்போது நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பன் பரோட்டா வந்து வாங்கிக்கணும், மீல்ஸே தான் வாங்கிக்கலாம், லன்ச் மீல்ஸுன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. நான் சொன்னேன் லன்ச் மீல்ஸ் வந்து வேண்டாம், ஏன்னா வீட்லேயும் நம்ம தான் சாப்பிட்ருவோம். அதனால ஆக்சுவலாக நான் பரோட்டா சாப்பிட மாட்டேன், வீட்டிலே செஞ்சு சாப்பிடுவேன். அந்த பன் பரோட்டா நல்லாயிருக்கும் சொல்லிட்டு ட்ரை பண்ணால் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பரோட்டாவும் அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிக்கிட்டோம், ஏன்னா வந்து எனக்கு அவ்வளோ பரோட்டா வந்து பிடிக்காது. அதுக்கப்புறம் லஞ்ச்லேயும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சாட்டர்டே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டே வந்து இப்படி தான் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணிட்டாங்க. வரும்போது அம்மன் அங்கே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டில் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நேச்சுரலாக வந்து, ஏன்னா விவசாயம் கிட்டேருந்து நம்ம வந்து வாங்கும்போது அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து தக்காளி 2 கிலோ வந்து வாங்கினேன். 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 25 ரேட்டு, 50 ரூபா 2 கிலோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா. அதே மாதிரி கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வந்துட்டு 1/2 கேஜி வந்து 30 ருபீஸ், 30 ரூபா ரேட்டு 1/2 கிலோ. ஸோ அதெல்லாம் அந்த கத்திரிக்காய் ப்ளூ கத்திரிக்காய், நம்ம அந்த பிரியாணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செய்வாங்களே, எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலாம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அந்த இது சொல்லுவாங்க பிரியாணிக்கு தொக்கு, அதெல்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சேர்வா, கத்திரிக்காய் சேர்வான்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டு வந்து அல்டிமேட் இருக்கும். சில கத்திரிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் இதுவாக இருக்கும், டிஃப்ரெண்ட் மாறும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டார்க் ப்ளூலெல்லாம் இருக்கும், க்ரீன் கத்திரிக்காய்லாம் இருக்கும். ஸோ என்னுடைய ஃபேவரட் எப்போவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து இது கிடைக்கலன்னா தான் எப்பாச்சும் ஒரு டைம் மட்டும் நான் வாங்குவேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கத்திரிக்காய் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் எப்போ வாங்கினாலும் சரி. ஏன்னா 1 கேஜி வாங்கலாம்னு நினச்சேன், என் ஹஸ்பண்ட் அதுக்கே வேணாம், என்னத்துக்கு நீ ஒரு ஆள் தான் சாப்பிட போகிற, அது 1/2 கேஜி அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இருந்தாலும் எனக்கு வந்து 1 கிலோன்னா கூட இந்த கத்திரிக்காய் நல்லா நேச்சுரலாக நல்லா முள்ளு கத்திரிக்காய் அந்த சரின்ட்டு பார்த்தேன். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு கத்திரிக்காய் போட்டாங்க அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா எடை போட்டு முடிச்சுட்டு. எனக்கு ஹாப்பியாக இருந்தது, ஏன்னா விவசாயம் பண்ணுறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா. சில பேர்லாம் ரொம்ப வந்து கராராக வந்து அந்த எடையே பார்த்து போடுவாங்க, ஆனால் எடையும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவும் ஒன்று போட்டாங்க. எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு, நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். ஸோ ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொடுக்கறதுக்கு மனசு வேணும் சில பேருக்கு. அதனால நான் வந்து எப்போவுமே வந்து எக்ஸ்ட்ரா போடுங்களாம் நான் கேட்க மாட்டேன், அவங்களுக்கா மனசு இருக்கணும் இல்லையா. அதாவது கொடுக்க மனசு இருக்கிறவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கும். ஸோ அந்த எங்கள் வீட்டிலலாம் விவசாயம் பண்ணும்போது அப்படி தான் வந்து செய்வாங்க, எவ்வளோ கொடுக்குறோமோ அந்தளவுக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஆனால் சில பேர் வந்து அப்படிலாம் தர மாட்டாங்க. நான் அவங்கள யாரையும் குறை சொல்லலை, சில பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நினச்சி தான் ஹாப்பினஸ், ஏன்னா நல்லது செய்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லைம்மா எக்ஸ்ட்ரா காசு இல்லை வேண்டாம், அப்படி விளையுது நிலத்தில் விளையுது, அதுவும் பார்த்திங்கன்னா விளைஞ்சதுனால நாங்கள் கொடுக்குறோம், இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்தவங்க தெரிஞ்சவங்கலாம் இல்லை, நம்ம போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அங்கே தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்கே கொஞ்சம் வேலை இருந்தது. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன் வீடு தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்சம்
ஒர்க் வேலை தான் இருந்துச்சு. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜோயா பிராண்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஸோ நம்ம அங்கே தான் வாங்குவோம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் ஊருக்கு போகும்போதெல்லாம் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துடுறோம். கோலப்பொடி வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த கோலப்பொடி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த டைம் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இல்லை, லைட்டாக பிளாக்காக இருக்குது இந்த கோலப்பொடி வந்து பார்த்திங்கன்னா. சரி, அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு வந்தது. தேங்காய் பழம், எப்போவுமே தேங்காய் பழம்லாம் வந்து வாங்கிட்டு கண்ணமங்கலத்துலேயே வந்து வாங்கிட்டேன். தேங்காய் பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு பூ மட்டும் வாங்கிட்டேன் கோவிலில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போயிட்டு சாமி கும்பிட்டு சாட்டர்டே இப்படி தான் எங்களுக்கு வந்து போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.